ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவல் மிக்சர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அவல் மிக்சர் பண்ணுறதுக்கு நான் ஒரு அரை கப் அளவு அவல் எடுத்திருக்கேன். அடுப்பில் எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு சல்லடை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை கப் அவலை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சல்லடையிலே வச்சு ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி இதை வறுத்துக்கலாம். அவல் வறுக்கும்போது எண்ணெய் மிதமான சூடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹை ஹீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அவல் கருகிரும். இந்த மாதிரி மெதுவாக கிளறி விடுங்க. அவல் நல்லா பொரிஞ்சு ஒரு கோல்டன் கலரில் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிப்பிங்க. ஒரு 2-3 பொருளை வச்சே, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே நம்ம ஈஸியாக ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதை நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா வடித்து எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற விட்டுருங்க. இப்போ அதே சல்லடையில் நான் ஒரு 1/4 கப் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலையும் நல்லா வறுத்துட்டு நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து பாத்திரத்தில் கொட்டி அதையும் ஆற விட்டுருங்க. பாருங்க, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ 1/4 கப் அளவு பொரிகடலை எடுத்திருக்கேன். அதையும் இதில் போட்டு வறுத்துக்கலாம். பொரிகடலை டக்குன்னு வறுபட்டுரும். பாருங்க, இதையும் ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இப்போ இதில் 4-5 பல் பூண்டை தட்டி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மொறுன்னு வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம இந்த அவலோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது எல்லாத்தையுமே வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நல்லா ஆறின பிறகு இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம்.
இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி இதை நல்லா கிளறி விட்டுட்டிங்க அப்படின்னா அவல் மிக்சர் ரெடிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 2-3 பொருளை வச்சே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.